அத ரொம்ப மிக மிக சிறப்பாக கொடுத்திருக்காங்க. இறை ஆசிரியர்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம் அனைவரோடும் சுக்குமமாக நிறைந்து இந்த கவியரங்க நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்து அருள் புரிவாராக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைய இந்த மாலை வேளையில் நாம் மகரிஷி அவர்களின் பேரின்ப களிப்பு என்ற கவியை பற்றிய சிந்தனையை கேட்க உள்ளோம். நண்பர்களே, இந்த கவி 12 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்த கவி எவ்வாறு மகரிஷிக்கு தோன்றியது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, தானே பரமான நிலை தற்பரம் என்பதை உணர்ந்து வெட்ட வெளியை நினைத்து பேரின்ப களிப்பில் மூழ்கியவர் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்கள் 1984ஆம் ஆண்டு அமெரிக்க பயணத்தின் போது கலிபோர்னியாவில் உள்ள எகாவெலி என்ற நகரத்தில் குண்டலினி யோக பயிற்சியை நடத்தி வந்திருக்கிறார். அந்த பயிற்சியில் ஒரு நாள் தன்னை அறிதல் என்ற தத்துவ விளக்கத்தை கொடுத்து துரியாதீத தவத்தையும் நடத்தி இருக்கிறார். அன்றைக்கு முழுவதுமே மகரிஷி அவர்களுக்கு அந்த தத்துவ நிலை மனதை விட்டு அகலாமல் அப்படியே இறைநிலையிலேயே நிறுத்தி விட்டதாம். அது ஒரு ஆனந்த களிப்பான அனுபவமாக இருந்ததென்று மகரிஷி அவர்கள் தம்முடைய குரலிலேயே பதிவும் செய்து இருக்கிறார். அன்று இரவு அந்த ஆனந்த களிப்பிலேயே மகரிஷியின் உணர்விலிருந்து 12 கன்னிகளை கொண்ட இந்த பேரின்ப களிப்பு என்ற பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை விளக்கி கூறுவதற்காக நம்முடன் 3 இறையாசிரியர்கள் இணைந்துள்ளார்கள். மாலதி அம்மா, சுசிலா அம்மா மற்றும் இறைமலர் அம்மா. இந்த மூவருமே IAP 1 இறையாசிரியர்கள். இறை சாதனை மார்க்கத்தில் மிகவும் சிறப்பாக தொண்டாற்றி சேவை புரிகிறார்கள். அம்மா அவர்கள் மூவரும் இணைந்து இன்று நமக்கு இந்த பேரின்ப களிப்பு என்ற கவிக்கு சிறப்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அவர்கள் மூவருக்குமே நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி வரவேற்போம். கவி விளக்கத்திற்கு செல்வதற்கு முன் இந்த கவியின் முதல் 4 கன்னிகளை தமது இனிமையான குரலில் பாடுவதற்காக இறையாசிரியர் அமுதா அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பேரின்ப களிப்பு. மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித ஒரு வாழுகின்றேன் என்னறிய மைக் மியூட் ஆயிடுச்சுமா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க துவங்கின முதல் வரி தான் அதுலயே மைக் மியூட் ஆயிடுச்சு. பாடுங்கம்மா. சின்ன சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சூட்சுமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறிய மறை பொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால்
வருவாள். அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண் உலகை. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். தன்னானே நானே தானே நானே தன்னானே நானே நானே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அமுதா அம்மா அவர்கள் மகரிஷியின் ஞானக்கவியை தனது தெய்வீகமான குரலில் மிகவும் இனிமையாக பாடினார்கள். மிக்க நன்றி அம்மா. இந்த பாடல்களுடைய பொருள்களை இப்போது நாம் பார்ப்போம். இறைநிலையை உணர்ந்த தெளிவிலே எப்பொழுதும் நிலைத்திருந்து பேரின்ப வெள்ளத்தில் திளைத்த மகரிஷி அவர்களின் இந்த ஞான கவிகளுக்கு, பேரின்ப களிப்பு என்ற கவிகளுக்கு என்னுடைய சிந்தனைக்கும் சிற்றறிவுக்கும் எட்டியது இறைநிலையை உணர்ந்த தெளிவிலே. இப்ப சரியா இருக்குங்களாம்மா? ஓகே அம்மா, சரியா இருக்கு. வாழ்க வளம். இப்ப யாரும் சவுண்டே வரலன்னாங்க. மன்னிக்கவும். இறைநிலையை உணர்ந்த தெளிவிலே எப்பொழுதும் நிலைத்திருந்து பேரின்ப வெள்ளத்தில் திளைத்த மகரிஷி அவர்களின் இந்த பேரின்ப களிப்பு என்ற கவிகளுக்கு என்னுடைய சிந்தனைக்கும் சிற்றறிவுக்கும் எட்டியதை விளக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மண்ணால் ஆன இந்த நில உலகம் மிக மிக பெரியது, மிகவும் அரியது. மனிதர்கள், உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதொரு பஞ்சபூத கூட்டாக அமைந்துள்ளதுதான் இந்த உலகம், இந்த பூமி. இந்த பூமியில எண்ணிலடங்காத ஜீவ இனங்கள் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 80 லட்சம் உயிரினங்கள் இருக்குங்கிறாங்க. அதுல மிகச்சிறிய மனித உருவாக வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் இப்ப நல்லா தவம் பண்ணிருக்கோம், நல்ல மனம் அமைதியா இருக்கு. இந்த மனநிலையில நம்ம அப்படியே அந்த மனதை விரித்து அந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து செல்வோம். எவ்வளவு பெரிதா இருக்கு இந்த பிரபஞ்சம். நம்ம மனம் விரிய 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 இந்த பூமி என்ன ஆகிறது? ஒரு சின்ன துளி மாதிரி அப்படியே குறுகிடுது இல்லையா? நம்ம பூமியே பாக்குறோம் எவ்வளவு பெருசு. ஆனா அந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது அந்த பூமி மிக மிக ஒரு சிறிய தூசு போன்றது. அப்போ அதுல வாழக்கூடிய நாம நினைச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு சிறிய மனிதர்கள் நம்ம அப்படின்னு யார் சொல்றா? இத மகரிஷி சொல்றாங்க. இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சிறிய மிகச்சிறிய மனித உடல்ல வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆற்றல் வாய்ந்த மனம் அப்படிங்கிற மாபெரும் ஆற்றலுடைய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இந்த மனம் இப்ப நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த பிரபஞ்சத்தை நம்ம உணர்ந்தோம் இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு நம்மளால தெரிய முடிஞ்சது இல்லையா? இன்னும் நம்ம விரிந்து போனா அந்த இறைநிலையையும் நம்மால உணர முடியும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது நம்மளுடைய மனம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தொலைநோக்கி வச்சுதான் நம்ம கோள்கள் அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு சிறிய தொலைநோக்கி, அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற அந்த கோள்களை தெளிவா பார்க்க செய்யுது இல்லையா? அது போலவே நம்முடைய மனம், அதற்கு மூலமானது எது? அந்த இறைநிலை. அந்த இறைநிலையை உணரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது.
ஒரு சிறு விளக்கு, ஒரு இருட்டான அறையில ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த அறை முழுக்க வெளிச்சம் பரவுகுது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய மனமும் சிறியது என்றாலும் அதில் தோன்றக்கூடிய உலகமும் பிரபஞ்சமும் மிக 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 பெரியது. இப்போ அடுத்து எண்ணத்தை பற்றி இதுல சொல்றாங்க. எண்ணறிய எண்ணங்கள் எண்ணுள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார்கள் அப்படிங்கிறார். இந்த எண்ணங்கள், எனக்குள்ள வர எண்ணங்கள் எனக்கு என் மனதிற்குத்தான் தெரியும். என்னோட எதிரில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நம்ம இந்த இணைப்புல பார்த்தோம்னாக்க 175 பேர் இருக்கோம். சோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விதமான எண்ணங்கள் இருக்கும். அது நம்ம யாராலையும் நம்மளால உணர முடியாது இல்லையா? மகரிஷி போன்ற மகான்களாலதான் உணர முடியும். இப்ப ஒருத்தர் என்னை பத்தி பேசலாம், என்னை பத்தி நினைக்கலாம், என்னை பத்தி மதிப்பிடலாம். ஆனா என்னோட உள்ளத்துல இருக்கிற அனுபவங்களை நான் மட்டும் தானே உணர முடியும். இப்ப கண்ணாடி இருக்கு இல்லையா? முகம் பாக்குற கண்ணாடி நம்மளுடைய முகத்தை மட்டும்தான் காட்டும். ஆனா நம்மளுடைய உள்ளத்தை அது காட்டாது இல்லையா? எனக்கு தான் தெரியும் என்னுடைய எண்ணங்கள் என்னவென்று. நான் யார்? என்னுடைய எண்ணங்களே தான் நானா இருக்கேன். என் எண்ணங்களின் தன்மையே தான் நான். என் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா? நான் இப்ப எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், எந்த நிலையில நான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளாக சிந்தித்து நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கிறதுக்கும் ஒழுங்குபடுத்தி கொள்றதுக்கும் நம் ஒருத்தராலேயே தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அடுத்த பாடல்ல உடலின் சிறப்பை, செல்களின் சிறப்பை பற்றி மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஒரு அகத்தியர் பாடல்ல கூட அகத்தியர் சொல்லுவார், உடலை பற்றி சொல்லும் போது, கூறுவேன் தேகமது என்னவென்றால் அப்படிங்கிற பாடல்ல என்ன சொல்றாருன்னா, எலும்புகளை கொண்டு கால்களை அமைத்து துளைகளுடன் கூடிய எலும்பு அமைப்பை உண்டாக்கி பலமான நரம்புகளால் அனைத்தையும் பிணைத்து கட்டி இரத்தத்தை உடலின் உள்ளே செலுத்தி தெளிவாக அதன் மேல் தோல் போர்த்தி மூச்சு காற்றை உள்ளடக்கி அப்பனே உன் தேகம் உண்டாயிற்று அப்படின்னு அந்த அவருடைய பாடல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அதுல சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளுடைய உடல், மனித உடல்ங்கிறது கோடிக்கணக்கான மிகச்சிறிய செல்களோட கூட்டணி. ஒவ்வொரு செல்லும் பாத்தீங்கன்னா மிக மிக நுணுகியது. அந்த செல்கள் தனி அறிவோட தனக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு உறுப்புலையும் அமைந்திருக்கிற செல்களோட தன்மைகள் வேறு வேறு. நம்ம உடல்ல எவ்வளவு உறுப்புகள் இருக்கின்றன நமக்கே தெரியும் இல்லையா? நம்மளுடைய இதயம் இருக்கு, இடைவிடாம துடிக்குது. நுரையீரல் சுவாசத்தை நடத்திட்டு இருக்கு. மூளை நம்மளுடைய செயல்கள் எல்லாம் கட்டுப்பாடு செய்கிறது இல்லையா? மனசுல நினைக்கிறத நம்ம வாயால பேசுறோம், காதால கேட்கிறோம். உணவு நாம் உண்கிற உணவு செரிமானம் தானாகவே நடக்குது. கழிவு பொருட்கள்லாம் முறையா வெளியேறிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த உறுப்புகள்ல, வெவ்வேறு உறுப்புகள்ல இருக்கிற செல்களோட தன்மைகள் வேறு வேறு. இப்ப மூளை செல்களோட தன்மை வேறு, கண்களில் உள்ள செல்களோட தன்மை வேறு. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லயும் இருக்கிற செல்களோட தன்மைகள் வேறு. அந்த அந்த உறுப்புக்கு ஏற்றபடி அந்த செல்களோட தன்மைகள் அமைஞ்சிருக்கு. இந்த செல்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த உடல் ஒரு நொடி கூட இயங்க முடியாது. நம்ம எறும்பு பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு எறும்பும் எவ்வளவு சிறியதா இருக்கு. ஆனா அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தா அது பெரிய மலையையே நகர்த்தக்கூடிய வலிமை இருக்கு இல்லையா அதுகிட்ட? அதை போலதான் நம்மளுடைய உடல் செல்களும் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. சின்னஞ்சிறிய பல செல்களின் கூட்டுதான் திசுன்னு சொல்றோம், டிஷ்யூன்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த திசுக்களோட கூட்டுதான் உறுப்புகள். உறுப்புகளோட கூட்டுதான் மண்டலங்கள் இல்லையா? 12 மண்டலங்கள் நம்ம உடல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 12 மண்டலங்களின் கூட்டுதான் இந்த உடல். இதுதான் இந்த மனித உடல். இந்த உடல் எப்படி இயங்குது? பரு உடல், நுண்ணுடல், காந்த உடலும், இந்த காந்த உடல் என்ற மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்றாக அடங்கி சிறந்த உறுப்புகளோட அமைப்போட 6வது அறிவின் இயக்க சிறப்பும் உடையதுதான் இந்த மனித உடல். இந்த மனித உடல்ல நடக்கும் செயல்கள் அனைத்துமே அற்புதம். நம்ம உணவு சாப்பிடுறோம் இல்லையா? நாம் சாப்பிடுற உணவு எவ்வளவு மாற்றம் அடையுது. ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக,
எலும்பாக, மஞ்சையாக, சுக்கிலமாக, இப்படி 7 சப்த தாதுக்களாக மாற்றுவது யார்? அது மட்டும் இல்ல, அந்த உணவுப் பொருள்கள்ல இருக்கிற சத்துக்களை, எவ்வளவு விட்டமின்ஸ் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க, மினரல்ஸ் இருக்குங்கிறாங்க, அதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அந்த தேவைப்படுற உறுப்புகளுக்கு கொடுத்து எவ்வளவு அந்த வேலை செய்யுது இல்லையா? இந்த உடலின் மதிப்பை உணர்ந்து போற்றுவதற்கு மகரிஷி அவங்க உடல் ஓம்பலே இறை வழிபாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலை வளப்படுத்துறதுக்கு தான் உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இவ்வளவு சிறப்பா இருக்கிற இந்த உடலை இப்ப நம்ம சாப்பிடுற உணவு சக்தியா மாறுறதுன்னு பார்த்தோம். அதே போல அனுபவங்களாக பதிவாக சேமிக்கப்படுகிறது. அந்த பதிவுகள் தான் மீண்டும் செயல்களாக மாறுகிறது, சிந்தனைகள் உருவாகிறது. ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதுன்னா அது தானே உடல் ஆற்றிக்கொள்கிறது. இப்போ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டா எவ்வளவு வலி ஏற்படும்? அப்போ என்ன ஆகுது? அப்ப எவ்வளவு ரத்தப்போக்கு நிறைய ஏற்பட்டா என்ன ஆகும்? உடம்புல நிறைய பிளட் வேஸ்ட் ஆயிடும். உடனே என்ன பண்ணுது? கோடானு கோடி செல்கள் சேர்ந்து அதற்கான சுரப்புகளை சுரந்து அந்த ரத்தப்போக்கு அதிகமாகாம அப்படியே என்ன பண்ணுது? அந்த பிளட்டை உறைய வைக்குது, ரத்தத்தை உறைய வச்சு கிளாட் ஆகி ஃபர்தரா ரத்தப்போக்கு ஏற்படாம பாதுகாக்குது இல்லையா? அதே மாதிரி அப்ப அந்த வலி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக உடனே மயக்கம்ங்கிற உணர்வையும் நமக்கு கொடுத்துருது. அப்போ மயக்கம் வந்துருச்சுன்னா நம்மளால வலி நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த அளவு நம்ம ஒரு துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இறைநிலை எவ்வளவு செயல்களை நமக்குள்ள செஞ்சுட்டு வருதுன்னு நம்ம நினைச்சு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை. இப்ப இதுக்குள்ள நம்ம போய் சிந்திக்கும் போதுதான், ஐயோ நம்ம உடலுக்குள்ள இவ்வளவு இருக்கா, இத ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. ஒரு நாள் வேணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு உறுப்பா ஒவ்வொரு பாகமா நம்ம பார்த்துட்டே போனா நம்மளுடைய உடல் தாங்க ஒரு ஆராய்ச்சி களம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது இந்த பாடலுக்குள்ள இந்த ஒரு வரியில நம்ம இதுக்குள்ள போய் சிந்திக்கும் போதுதான் இவ்வளவும் நமக்கு புரியுது. இப்ப நம்ம கண்ணால பாக்கணும்னா எவ்வளவு செல்கள் இயங்குது அதுக்கு. நான் இப்ப பேசுறேன்னா அதுக்கு எவ்வளவு செல்கள் இயக்கம் செய்கிறது. இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செல்கள் ஒத்துழைக்குது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லா வேலையும் நான் தான் செய்யறோம் நம்ம சொல்றோம். ஆனா நம்மளா செய்யறோம்? இதை நம்ம சிந்திக்கணும். இவை எல்லாமே ஆணையிடாம தானாவே நடக்குது. இப்போ எப்படி தொழிற்சாலையில பல இயந்திரங்கள் ஒரே நேரத்துல இயங்குது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய உடல் ஒரு உயிர் தொழிற்சாலை. இப்படி ஏராளமான அற்புதங்கள் நம்மளோட உடல்ல நடந்துட்டு இருக்கு. இந்த உடல் செல்கள் செய்யற அற்புதங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் எல்லாவற்றுக்குமே செய்ய முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ சொல்லுது, டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க. பட் ஆனா எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது? ஏன்னா அதை இயற்கை தன்னோட கையில தான் வச்சிட்டு இருக்கு. எல்லா உறுப்புகளையும் செயற்கையாக நம்மளால விஞ்ஞானத்தால செஞ்சிட முடியாது. சின்ன சின்ன செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து இப்படின்னு எவ்வளவு ரிதமிக்கா எவ்வளவு அழகா சொற்களை போடுறாரு மகரிஷி. இப்போ அம்மா கூட தவத்துல சொன்னாங்க, நம்மளுடைய உடல் செல்கள்ல அந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காது அதுல இருக்கிற செல்கள்ல நம்மளுடைய பழைய பதிவுகள், தேவையற்ற பதிவுகள் எல்லாம் போய் நல்ல பதிவுகள் வரட்டும்னு இப்ப அம்மா கூட சொன்னாங்க இல்லையா? தவத்துல ஆழ்ந்து செல்களில் மாற்றம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னதை நம்ம கவனிச்சிருந்திருப்போம் இல்லையா? இப்ப நம்ம இந்த இவ்வளவு செல்கள் இவ்வளவு ஒத்துழைச்சு வேலை செய்து நம்ம வீட்டையே எடுத்துக்கங்களேன். நம்மளால 4 பேரோட ஒத்துழைக்க முடியுதா? நம்ம வேலை செய்யற இடத்துல, பணிபுரியிற அலுவலகத்துல, பொது இடங்கள்ல மற்றவர்களோட நம்மளால ஒத்துழைக்க முடிகிறதா? சமுதாயத்துல நம்மளோட 4 பேரோட சேர்ந்து ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியுதா? ஆனா சின்னஞ்சிறு செல்கள் ஒத்துழைக்கிறது இல்லையா? இப்படி ஒத்துழைக்கலைன்னா என்ன வரும்? நோய். இது எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை இதுல கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த மாதிரி இந்த சின்னஞ்சிறு செல்கள் செய்யும் செயல்கள் நம் சிந்தனைக்கு எட்டவில்லை என்கிறார் மகரிஷி. அவ்வளவு நுண்மையானது. சோ இந்த செல்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை நிச்சயமா அளவிடவே முடியாது. இது எல்லாமே செய்யறது யாரு? இவ்வளோ தூரம் இந்த சிந்தனைக்கு எட்டாத செயல்கள் எல்லாம் சிறப்பா செய்து கொண்டிருப்பது அந்த செல்களுக்கு உள்ள மையத்துல இருக்கிற அந்த அறிவாகிய தெய்வம் தான் இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கு அப்படின்னு இந்த
செல்களையும் உடலை பற்றியும் மகர்ஷி அவங்க வியந்து பாடுறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த உடலை நம்ம நேசிக்கிறோமா, மதிக்கிறோமா, அதை கெடுக்காமல் இருக்கிறோமா? இத நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். திருமூலர் சொல்றது போல உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்பது எவ்வளவு உண்மை என்பதை நம்ம உணர வேண்டும். கண்டிப்பா உணர்ந்து பார்க்கணும். இதெல்லாம் தவத்துக்கு அப்புறம் நம்ம சிந்தனை இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அடுத்த பாடல்ல சொல்றாரு, சூட்சுமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி, காட்சிமயமாய் உலகில் காண்பவர்கள் அதிசயிக்க. இப்போ அந்த உடலை பத்தி சொல்லிட்டாரு, செல்கள் பத்தி சொல்லிட்டாரு, அதோட இயக்கத்தை பத்தி சொல்லிட்டு இப்ப அந்த கரு எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி இங்க சொல்றாரு. நம்ம ஒரு பாடல்ல இன்னொரு பாடல்ல கூட மகிழ்ச்சி சொல்லியிருப்பாரு, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாக வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி தந்தை தாய் இருவரோட இணைப்பால உருவான ஒரு பனித்துளியை விட மிக மிக சிறிய அளவில் உருவான இந்த கரு இன்னைக்கு ஒரு 60 கிலோ 80 கிலோ அப்படின்னு கொண்ட அழகிய மனித உருவமாக இயங்கி கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அதிசயம். இந்த உடல் உறுப்புகளை பார்த்தாலே தெரியும், அது ஒண்ணும் அவ்வளவு அழகா அது ஒத்திசைவா அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம வாய் இருக்கு, வாய்க்கு மேல மூக்கு இருக்கு, மூக்குக்கு மேல கண்ணு இருக்கு. நம்ம இப்ப உணவை எடுத்து ஒரு வாய் சாப்பிடுறோம்னா அது நம்ம வாய்க்கு எடுத்துட்டு போகும்போதே என்ன சொல்லும், மூக்கு அதோட வாசனைய உணர்ந்து அதை சரிப்பதற்கான ரசாயனங்களை உடனே சுரந்துரும். அதே மாதிரி கண்கள் அந்த கலர் எல்லாம் பார்த்து அது என்ன உணவு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான அந்த உணவை ஜெரிப்பதற்கான முறையா செரிக்கிறதுக்கான திரவங்களை சுரந்து விடும் இல்லையா? அதே போல இந்த உணவு கெட்ட உணவு, அதே மாதிரி பார்த்ததுமே இது நல்லா இல்லை அப்படின்னு அத நம்ம விளக்குற பக்குவத்தையும் இதுக்கு கொடுத்துருக்கு. இப்ப இதுவே நம்ம ஒரு உறுப்பையும் நம்ம மாத்தி இமேஜின் பண்ணி பார்ப்போமே, எப்படி இருக்கும் அது? நம்மளால அதை நினைச்சே பார்க்க முடியாது. இப்ப கண் இருக்கிற இடத்துல மூக்கு, காது இருக்கிற இடத்துல கண்கள், அந்த மாதிரி எல்லாம் இருந்து இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். அவ்வளவு அதிசயமானது இந்த உடல். இந்த கரு இந்த ஒரு குண்டூசி இருக்கு இல்லையா? குண்டூசியோட தலை எவ்வளவு சின்னதா இருக்கும். அந்த தலையை விட பல மடங்கு சிறிதான கரு முதல் மாதத்துல ஒரு கம்பம் போலவும், 2வது மாதம் தலை, 3வது மாதம் கால், 4வது மாதம் மூக்கு, 5வது மாதம் செவி, 6ஆம் மாதம் நகம், 7ஆம் மாதம் எலும்பு நரம்பு, 8ஆம் மாதம் உடல் பூர்த்தியாகி 9ஆம் மாதம் தாயின் உடலை விட்டு வெளிவரத்துக்கு தயாரா இருக்கு. 10ஆம் மாதம் என்ன ஆகுது, அந்த கருப்பை வேறாக பிண்டம் வேறாக பிரிகிறது இல்லையா? இந்த கருமூலம் என்று சொல்லக்கூடிய மரபணு ஜீன், அதுலதான் எல்லா பதிவுகளுமே இருக்கு இல்லையா? அந்த கருமூலம், அந்த ஜீன் அப்படிங்கிற நிலையிலேயே உயிர் அதுக்கு அந்த கருவுக்கு வந்துடுது. அந்த கருமையத்துல தாய் தந்தையரோட எண்ணங்கள் வினைப்பதிவுகள் எல்லாம் பதிந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உருவாகிறது. அதை வைத்து கொண்டுதான் இந்த உயிர் தனது பதிவுகளுக்கு ஏற்றவாறு இந்த உலகில் வாழ்வதற்கு வசதியாக இந்த உடலை கட்டி கொண்டுள்ளது. தொடர்ந்து வந்து கொண்டுள்ள அந்த இறைநிலையின் பேரறிவால இந்த உடல் வளர்ச்சி பெற்று அரசாங்கம் இல்லாமலேயே எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? அது என்ன ஒரு அழகான வரிகள் இந்த பாடல், ரொம்ப அருமை. அந்த அன்னையின் கருப்பையை விட்டு வெளியேறி இந்த நில உலகுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு பாடியிருக்காரு. சோ 4வது பாடல்ல எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, இந்த வரிகள்ல பெண்களின் பெருமைகளை அற்புதமா சொல்லியிருக்காங்க. தாய்மை அதுவே இறைமை. நம்ம இறையிலிருந்து தானே எல்லாரும் நம்ம வந்தோம்னு சொல்றோம். எப்படி வந்தோம்? இறையின் மூலமா நம்ம எப்படி வந்தோம்? தாயின் மூலமா தான் வந்தோம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. தாய் என்பவள் இறைமை, தெய்வம். பெண்கள் பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே தியாகிகள். அவள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வரும்போது தந்தை தாய் தந்தை பிறந்த வீட்டு சூழல் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு துறவி போலதான் கணவன் வீட்டுக்கு வரா இல்லையா? அப்ப அவ எவ்வளவு பெரிய தியாகி. கோவில்கள்ல இறைவன் இருக்கும் இடத்தையே நம்ம என்னன்னு சொல்றோம்? கருவறைன்னு சொல்றோம், கர்ப்ப கிரகம்னு சொல்றோம். அதே மாதிரி நம்மளுடைய தாயின் கர்ப்பப்பையும் கருவறை. அங்க நம்ம என்ன பண்றோம்? 10 மாதங்கள் தவம் இருந்துட்டு இந்த உலகத்துக்கு நம்ம வரோம் இல்லையா?
மனிதனுக்கு மட்டும் இல்லாம பல உயிரினங்களுக்கும் பெண் இனத்தின் மூலமாக தான் சந்ததி பெருக்கம் ஏற்படுது. பெண் என்பவள் மிகவும் வல்லமையானவள் தான். அப்படிங்கறதுனாலதான் இன்னொரு உயிரினத்தை தோற்றுவித்து அதை முறையாக வளர்த்து அந்த குழந்தையை காக்கும் பொறுப்பை இறைநிலை யார்கிட்ட கொடுத்திருக்கு? பெண்கள்கிட்ட தான் கொடுத்திருக்கு. பெண்மை என்கிற மதிப்பிலே, தாய்மை என்கிற மதிப்பிலே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை போல நம் வீட்டிற்கு வந்த பெண்ணையும் நம்ம மதிக்கணும் இல்லையா? பெண்கள் அதிகமா போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். பெண்களை மதித்து ஒவ்வொருவரும் இணக்கமாக இருந்து ஒருவரை ஒருவர் போற்றி இருக்கும் நிலை இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. நம்ம அனைவருமே இந்த பெண்களின் வளத்தை உணர வேண்டும். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைநிலை தனது உள் நுண்ணியக்க ஆற்றல்னால விண்ணாகி அதன் விகிதாச்சார அமைப்புக்கு ஏற்றபடி அணு முதல் அண்ட கோடிகளாய் விளங்குகிறது. அதே போல அந்த பேரியக்க மண்டலம் அப்படிங்கிற பிரபஞ்சத்துல ஆக்கம், நிகழ்வு, முடிவு அப்படின்ற 3 நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது கூடுதல், இயங்குதல், பிரிதல். இது அண்டத்துல நடக்குது. அதே மாதிரி உயிரினங்களோட தோற்றம், அவற்றை வளர்ப்பது, காப்பது என்ற மிகப்பெரிய பொறுப்புகளை இறைநிலை பெண்மையிடம் ஒப்படைத்திருக்கு. அப்படிங்கிற மேன்மையை நம்ம உணரும் போது அந்த பெண்ணின் பெருமையை எல்லாரும் உணர்ந்து போற்ற வேண்டியுள்ளது. கருத்தரித்த நாள் முதல் பிரசவ காலம் வரை ஒரு தாய்க்கு எத்தனை துன்பம் இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் அதை விட வேறு துன்பம் மனிதனுக்கு இருக்கவே முடியாதுன்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆற்றலுடைய பெண்களை எவ்வளவு பேர் மதிக்கிறார்கள் என்று ரொம்ப ஆதங்கப்படுறார் இந்த பாடல்ல. பெண்கள் அடையும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை ஒரு ஆணாக இருந்த போதும் நம்மை விட நம் மகரிஷி அவர்கள் நன்கு உணர்ந்து பெண்களை மதித்து, பெண்களுக்கும் தீட்சை அளித்து, பெண்களும் தியானம் செய்யலாம் என்ற பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து உயர்த்தியவர் நம் மகரிஷி. அதனால்தான் நம் அனைவருக்கும் அவர் அருட்தந்தையாக இருக்கிறார். இனி தொடர்ந்து அடுத்த 4 பாடல்களை பாடுவதற்கு அனு அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறேன். அனு அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார். உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிர்க்குயிராய் உள் நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யான் உணர்ந்தேன். பல்லுயிரும் இன்பமுற பல வளங்களாய் நிறைந்தான். நல்ல உயிர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நல்லார் அறிவாய் விந்தை உடல் தந்த இறை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களில் இலை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். இலை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறை பொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தலைத்தே இயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். தனித்து மனதுள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் மண்ணான எவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிக சிறிய மனித உருவாழுகின்றேன். தன்னானே தானே 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 தானானே தானே தானே தானே. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அருள் தந்தையோட அந்த எழுத்த மிக அருமையா
பாடி கொடுத்தீங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எந்த ஒரு சமுதாயம் பெண்ணினத்தை ஒடுக்க நினைக்கிறதோ அந்த சமுதாயம் வெற்றி பெறவே முடியாதாம். பெண்ணின் எண்ணமானது அந்த சமுதாயத்தின் எண்ணமாகிறது. எனவே பெண்களுக்கு கொடுக்கப்படும் ஞானமாகட்டும், கல்வியாகட்டும், அங்கீகாரமே ஆகட்டுமே, அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. பெண்ணால் குடும்பமும், குடும்பத்தால் அந்த சமுதாயமும் உயர்வடைகிறது. எந்த சமுதாயம் பெண்ணின் மதிப்பை குலைக்க எண்ணுகிறதோ அந்த சமுதாயமே அழிந்து போகிறது. இங்கு நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதத்துல திரௌபதியை அவமதிக்க எண்ணிய துரியோதனனும் அவரை சார்ந்தவர்களும் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். இதன் காரணமாக திரௌபதியும் பாண்டவர்களும் பெரும் துன்பத்துக்குள்ளாராங்க. இங்க நாம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, துரியோதனனும் அவரை சார்ந்தவர்களும் திரௌபதிக்கு அவமானம் கொடுக்க எண்ணி விட்டார்கள். ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் துரியோதனனின் தந்தையாகிய அரசர் திருதராஷ்டிரருக்கு இருந்தது. ஆனால் அரசரோ பிள்ளைகள் மேல் கொண்ட பாசத்தினால் திரௌபதிக்கு தீங்கிழிக்கும் அந்த திட்டத்துக்கு துணை போனார். திரௌபதியை அவமதித்தார்கள். அவமதித்ததின் விளைவே மகாபாரத போர் உருவானது. அவமதித்தவர்கள் அத்தனை பேரும் அழிந்தே போனார்கள். அரசர் தனி மரமானார். யாருக்கு துன்பம் கொடுக்க எண்ணினாரோ இறுதியில் அவர்கள் தயவிலேயே வாழக்கூடிய நிலை உருவானது. பெண்ணினத்தை அவமதித்து அதனால் தன் மதிப்பு உயரும் என தப்பு கணக்கு போட்டார்கள். விளைவு பாவ சுமை ஏற்று துன்பம் அடைந்தார்கள். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளாராம். இங்க நம்ம அருள் தந்தைய போல பெண்களுக்கு பெரும் மதிப்பு தந்த மகான்கள் வெகு சிலரே. ஒரு முறை அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட போது நமது அருள் தந்தை பெண்ணின் சிறப்பை பற்றி சொற்பொழிவாற்றினார்களாம். அங்கு கற்பு நெறியில் விஞ்ஞானம் என்ற தலைப்புல உரை கொடுத்தார்களாம். பொதுவா அமெரிக்க நாட்டு பெண்களுக்கு இந்திய நாட்டு பெண்கள் என்றாலே மூட நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற புரிதல் அப்பொழுது இருந்ததாம். கற்பு நெறியில் விஞ்ஞானம் என்ற அந்த உரையில் பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்ததாம். நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பிறகு சொற்பொழிவின் இறுதியில் ஒரு பெண் எழுந்து சொன்னாராம், சுவாமிஜி, நான் உங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன், எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள் அப்படின்னு ரொம்ப மனமுருகி கேட்டாங்களாம். அவங்க என்ன வரம் கேட்டாங்க தெரியுமா? எனக்கு மீண்டும் ஒரு பிறவி இருக்குமானால் நான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும், அதுவும் இந்திய நாட்டு மண்ணில் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்படின்னா பெண்ணினத்தின் மகத்துவத்தை எந்த அளவு மதித்து போற்றி பேசி இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வளர்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என கவிதை வடித்துள்ளார். இந்த சிந்தனைகள் கவிதை அளவில் மட்டும் நின்றதா என்றால், இந்த கருத்துக்களை மெய்ப்பிக்கும் வகையில், பெண்ணினத்தை மதித்து போற்றும் வகையில், அவர்களின் தியாகத்தை நன்றி உணர்வோடு நினைவு கூறும் வகையில் அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக உருவாக்கி உலக மக்களுக்கு முன்னோடியாக இருந்து ஒரு வழிகாட்டுதலும் செய்துள்ளார்கள் அருட்தந்தை. பெண்ணினத்தின் பெருமைகளை எண்ணி எண்ணி அதை பிறர் உணரும் வண்ணம் நூல்களாகவும் எழுதி இன்பம் அடைந்தவர்கள் இறைவனின் உயர் புகழை போல இவ்வுலகில் என்றுமே போற்றப்படுவார்களாம். உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிருக்குயிராய் உள் நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யான் உணர்ந்தேன், பல்லுயிரும் இன்பமுற பல வளங்களாய் நிறைந்தான். இந்த வரிகளில் என்ன சொல்ல வருகிறார்? இறைநிலையே விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பரிணாமத்தில் பிறப்பு இறப்பு இடை உணரும் பல்வேறு உயிர்களாகி ஓர் அறிவு தாவரம் முதல் 6வது அறிவு மனிதன் வரையில் 80 லட்சம் வகையான உயிரினங்களாக மலர்ந்துள்ளது. அவ்வாறு தோன்றிய உயிரினங்களில் தானே உணர்வாகவும் தானே அறிவாகவும் உள்நிறைந்துள்ளதை பாடுகிறார். ஓர் அறிவில் தொடு உணர்வாக, ஈரறிவில் சுவை உணர்வாக, மூவறிவில் நுகரும் உணர்வாக,
4வது அறிவில் பார்வை உணர்வாக, ஐயுணர்வில் கேட்கும் திறனாக, மனிதனிடம் தன்னை அறியும் அறிவாக 6வது அறிவாக வெளிப்பட்டதாம். இதே கருத்தை தாயுமானவரும் கூட தனது பாடலில் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். இங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததெது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்குயிராய் தலைத்ததெது, மனவாக்கினிலே தட்டாது நின்றதெது. இடத்தால கட்டுப்படுத்த முடியாத இடம், காலம், உருவம் அனைத்தையும் கடந்து நீக்கமற நிறைந்து ஆனந்த பூர்த்தியாகி, எப்படி ஆனந்த பூர்த்தியாகி எப்பொழுதும் எல்லா உயிர்களிலும் நிறைவான ஆனந்தமாக உள்ளதாம் இறைநிலை. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே தனது கருணை என்ற பாதுகாப்பு கவசத்தில் வைத்து அவைகளின் உயிருக்கு உயிராய் உள்நிறைந்து ஒவ்வொரு உயிரின் மையத்திலும் அறிவாக இருந்து கொண்டு செயல்படுத்துகிறதாம். அடுத்த வரியை பாருங்க. உயிருக்குயிராய் உள்நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யானுணர்ந்தேன். இவ்வாறு வகை வகையாக உயிரினங்களாகி அவை உயிர் வாழ்வதற்கு தானே பயிர் வகைகளாகவும் நிறைந்த பரங்கருணையை பாடுகிறார். இறைநிலையின் எல்லையற்ற கருணை என்ன என்பதை உணர்ந்த களிப்பில் பாடுகிறார். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு தீர்வை வைத்து விட்டுதான் பிரச்சனையே உருவாக்குமா. ஒரு கதவை திறந்து வைத்த பிறகுதான் மூட வேண்டிய வாசலையே மூடுமா. தீர்க்க முடியாத சிக்கல் என்று எதுவுமே இல்லை. தீர்வுக்கான வாசலை கண்டடையும் முயற்சிதான் இயல்பூக்கமான அறிவு. ஒவ்வொரு உயிரிலும் கூர்தல் அறமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ உயிர்களின் தேவையுணர்ந்து இறைநிலையே புல்லாகி பூண்டாகி தானியங்களாகி சுவை மிகுந்த காய்கனிகளாக மலர்ந்து உலோகங்களாக ஈயமாக இரும்பாக செம்பாக தங்கமாக எல்லா வளங்களாகவும் இறைவனே நிறைந்துள்ளானாம். இந்த எல்லையற்ற கருணையை தான் உணர்ந்து பாடுகிறார். நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நல்லார் அறிவாய் விந்தை உடல் தந்த இறை. என்னங்க அது நல்ல உயர் சிந்தனை? மனவளக்கலை நமக்கு மிக மிக எளிமையா கற்றுக் கொடுத்துள்ளதுங்க. ஒழுக்கம்தான் நல்ல உயர் சிந்தனை. 2 ஒழுக்க பண்பாடு யாருக்கும் துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கும் செயலும் ஆகும். ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும். என்ன அது ஞானம்? சிவவாக்கியர் சொல்றார் பாருங்க. உள்ளும் புறமும் ஒத்து போவதே ஞானம். உடலுக்கும் மனதிற்கும் முரண்படாது ஒத்து போதல் தான் ஞானமா. இப்போ மனதிற்கு டீ காப்பி எடுப்பது கெடுதல் அப்படின்னு தெரியும். ஆனா பழக்க பதிவின் காரணமா இந்த உடல் செல்கள் என்ன சொல்லுது? டீ காப்பி தேவை, டீ காப்பி தேவை அப்படின்னு ஒன்றுதல் கொடுக்குது. உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படும் இந்த முரண்பாட்டை, இந்த போராட்டத்தை வெல்வதற்குத்தான் 6வது அறிவான சிந்தனை அறிவு. ஆக புலன் வலிவே இந்த பழக்க பதிவுகளை சிக்கிக் கொள்ளாமல் சிந்தனை செய்து விளக்க வழியில் வாழ்வது. இத கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு என திருமூலர் பாடுறார் பாருங்க. காலா மணிவிளக்கு என்றால் என்னங்க? மின்சார வசதி இல்லாத அந்த காலத்துல அரண்மனைகளிலும் ஆலயங்களிலும் வெளிச்சத்திற்காக கட்டி தொங்க விடப்படும் ஒரு பெரிய விளக்கத்தான் காலா மணி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். 5 புலன் மூலமாகத்தான் நாம் நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். புற உலகை உணர்ந்து கொள்கிறோம். நமது அறிவையும் விருத்தி செய்து கொள்கிறோம். எனவே இந்த புலன்கள் விளக்குகளாக திகழ்கின்றன அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்போ யாருக்கு எப்பொழுது இந்த புலன்கள் காலா மணி விளக்குகள் ஆகின்றன? உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்து 5 புலன்களையும் தேவைக்கு ஏற்ப பயன் கொள்ளும் போதுதான் இந்த புலன்கள் காலா மணி விளக்குகள் ஆகின்றன. சிவவாக்கியரும் கூட பாடுகிறார் பாருங்க. உள்ளதோ புறம்பதோ உயிர் ஒடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்டினீர் வினவ வேண்டும் என்கிறீர். உள்ளதும் புறம்பதும் ஒத்த போது நாதமாம் கள்ள வாசலை திறந்து காண வேண்டும் மந்திரம் என்கிறார். அப்போ மனிதன் இந்த ஞானத்தை வெளியே எங்காவது இருந்து தேடி பெற வேண்டுமா என்றால்
அதற்கு விந்தை உடல் தந்த இறை என்று அருள் தந்தை விடை கொடுக்கிறார். மனம் எனும் அச்சய பாத்திரத்தின் துணை கொண்டு ஒரு புள்ளியில் ஒடுங்கவும் முடியும். அதே நொடியில் பிரபஞ்சம் வரை விரிந்து நிற்கவும் முடியும். இறைநிலையின் தன்மாற்றத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்கிறார். மனிதனின் சிறப்பே மனதினால்தான். மனம் எண்ணுகிறது, அறிவு அதை ஆராய்கிறது, உடல் செயலாக மாற்றுகிறது. மனம் இல்லாமல் அறிவால் பயனில்லை. கட்டுப்பாடு அற்ற மனம் மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட மனம் மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்கிறது. மனம் வெளியே ஓடும் போது உலகை காணும், உள்நோக்கி திரும்பும் போது உண்மையை உணரும். மனதை அறிந்தால் தன்னை அறியலாம், மனதை அமைதிப்படுத்தினால் ஆனந்தம் அடையலாம். அத்தகைய அறிவாக இந்த பரு உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை பலரும் உண்டா இல்லையா என்று வழக்கிட்டு கொண்டிருக்கிறார்களாம். எல்லாவற்றிலும் பாவாக நூலாக எதிலும் பிரிக்கவே முடியாத வகையில் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான். இப்போ துணி என்பது வெளியில் தெரியும் ஒரு வடிவம். நூல் என்பது ஒரு துணியின் அடிப்படை ஆகும். நூல் இல்லாமல் துணி இல்லை. ஆனால் துணியை பார்க்கும்போது நூல் தனியாக தெரிவதில்லை. எல்லாவற்றிலும் பாவாக நூலாக எதிலும் பிரிக்க முடியாத வகையில் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான். துணியில் நூல் மறைந்திருப்பது போல் பரம்பொருள் அனைத்திலும் ஊடுருவி பின்னி இருக்கிறது. எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து என்னங்க அது இடையற்ற மறைபொருள்? இறைநிலையின் தன்மைகள் 3 என்பது நமக்கு தெரியும். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம். இறைநிலையே அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு மனிதன் வரையில் தன் தரத்திலே மாறி 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 வருகிறது. ஏனென்றால் எந்த நோக்கத்திற்காக இந்த உயிர் வந்ததோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக. அது மீண்டும் 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 தன்னை உணரும் காலம் வரும் வரையில் அதற்குள்ளாக உள்ள இயல்பூக்கமானது இடைவிடாது தொடர்ச்சியாக, அதைத்தான் இடையற்ற மறைபொருளாக இருந்து என பாடுகிறார். அது எங்கேயாவது தடைப்பட்டதான? இல்ல. இடையற்ற மறைபொருளாக இருந்து இந்த கூர்தல் அறமாக இருந்து தனது நோக்கத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு வருகிறது. தாவரத்தில் நகராமல் இருந்த இயல்பூக்கமானது ஈரறிவு புழுவில் நகரத் தொடங்கியது. 3வது அறிவில் வண்டாக பறக்க துவங்கியது. இவ்வாறாக இறைநிலையின் கூர்தல் அறம் என்ற அறிவே ஒவ்வொன்றிலும் மறைபொருளாக இருந்து எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அதற்கான இயல்பூக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு அதன் இயல்பூக்கமானது எங்காவது தடைப்பட்டதா என்றால் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தலைத்தே இயங்கும். எவ்வாறு இயங்குகிறதா? தங்கி தலைத்தே இயங்கும் என்கிறார். நிலையாக இருந்து செழிப்பாக செம்மையாக இயங்குகிறதாம். புலன்களுக்கு எட்டாது, ஆனால் அனைத்திலும் ஊடுருவி இந்த பிரபஞ்சம் முழுவதும் தொடர்ச்சியாக தங்கு தடையின்றி நிலை பெற்று ஒவ்வொரு உயிரிலும் இருந்து அதன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வதற்கு அதற்குள்ளாகவே இயக்கமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதாம். தங்கி தலைத்தே இயங்கும் தற்பரத்தை யானுணர்ந்தேன் தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். இந்த பேரின்ப களிப்பு என்ற கவிதையில் அருள் தந்தை குறிப்பிடும் அத்தனை விஷயங்களையும் தான் அனுபவபூர்வமாக உணர்ந்து பாடுகிறார். எங்கோ படித்தோ அல்லது யார் மூலமாவது கேட்டோ நமக்கு சொல்லவில்லை. தற்பரத்தை யான் உணர்ந்தேன் என்கிறார். தற்பரம் என்றால் தானே பிரம்மமாதல், அகம் பிரம்மாஸ்மி, தன்னை அறிந்தவன் என்று பொருள். தானே அதுவாகி பாடுகிறார். இந்த தன்மை எவ்வாறு தமக்கு சித்தித்தது என்றால் தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால். தனித்து மனத்துள் நிலைத்து பற்றுதல்களில் இருந்து மனம் விலகி நிற்றல். தண்ணீரில் தாமரையை போல ஒட்டி ஒட்டாமல் இருப்பது. நான் எனது என்ற பற்றுதல்களில் இருந்து மனதால் விலகி இருத்தல். மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால். நிலைத்து என்றால் தான் கொண்ட அந்த உறுதியில் இருந்து
எந்த சூழ்நிலையிலும் மாறாது உறுதியாக இருத்தல், தன்னை உள்நோக்கி திரும்பும் அந்த முயற்சியில் தொடர்ச்சியான பயிற்சி, இதேதான் சாதனை என்கிறோம். தொடர்ந்து தவம் செய்ய செய்ய ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெறுகிறது. மனமும் மெய்ப்பொருள், ஆதியும் மெய்ப்பொருள். ஆனால் மெய்ப்பொருள் குளத்தினீர் என்றால் மனம் அதில் முகந்த ஒரு குவளை நீர் ஆகும். குவளை நீர் மாசுபடிந்து விடும், அதை குளத்தில் கொட்டி விடுகிறோம். அந்த குளத்து நீருக்கு அதனால் எந்த மாசும் வந்து விடுவதில்லை. அதே குளத்தில் இன்னொரு குவளை நீர் முகந்து கொள்கிறோம் இல்லையா? அது போலவே யோகத்திலும் மனமாகிய மாசடைந்த மெய்ப்பொருளை அகண்டாகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். மனதின் மாசு சூனியத்தில் கலந்து சூனியமாகி விடுகிறது. எவ்வளவு பூர்ணமாக சேர்கிறோம் என்பதில்தான் தவத்தின் வெற்றியும் மனமாசு நீக்கத்தின் முழுமையும் இருக்கிறது. அந்த வகையில் அருள் தந்தை அவர்கள் தன்னித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் இந்த ஆதிக்கும் சமமான நிலையை அடைந்துள்ளார்கள். துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய மூர்த்தி, துரியாதீதமே வீடு பேறு. மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுகிறான். பிரம்மத்தை நினைக்கும் மனம் பிரம்மமாகவே ஆகிறது. ஆதியாகவே மாறி பிரம்மத்துக்கு சமமான சமாதி நிலையை அடைகிறது. இந்த சமாதி நிலையை அடைந்த நிலையில்தான் பேரின்ப கழிப்பு என்ற இந்த கவிதையை அருள் தந்தை நமக்கு கொடுத்திருக்க. தொடர்ந்து பாடலை அமுதமல்லி அம்மா அவர்களே பாட அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அமுதவல்லி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அனு அம்மா, நீங்களே பாடிடுறீங்களா? வாழ்க வளமுடன். பாடுறதுங்களாம்மா? எஸ்மா. வாழ்க. குருவே துணை. வாழ்க வளமுடன். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊனுடலை வாகனமாம் உள்ளியங்கும் மாற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாளறிவா மதுவே நான் என்னுள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயிர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடு நின்று வாழுகின்றேன் நாடனைத்தும் மூடுருவி நல்லறிவின் தொண்டாற்றே வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் தூய்த்தலிலே உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட மன்னான யோவரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித உருவாழுகின்றேன் என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார்
எழுகின்ற விந்தையினை யாரறிவார் யாரறிவார். தன்னானே தானன்னே 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 தானானே தானன்னே 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 தன்னானே தானன்னே 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 தானானே தானன்னே தானன்னே தானன்னே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இனிமையான குரலில் பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சுவாமிஜி பேரின்ப கழிப்பு என்ற தலைப்பில் எழுதிய பாடலினுடைய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில அடுத்த கவியினுடைய விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். இதுல முதல் வரியில சொல்றாரு, நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு என்று சொல்றார். இது வரைக்கும் நாமெல்லாம் நீ யார் என்று கேட்டுதான் பழக்கமே ஒழிய நான் யார் என்று கேட்டிருக்கிறோமா? இல்ல, இல்லையா? இந்த கேள்வி ஒரு மனிதனை மனிதனாக்க வல்லது அப்படிங்கிறாங்க. நீ யார் என்று கேட்கும் பொழுது அங்கு வெறுப்பு வரும். அதுவே நான் யார் என்று கேட்கும் பொழுது நான் எங்கிருந்து வந்தேன், என்ன செய்யணும், எங்க போகணும் என்ற ஒரு மனம் விரிந்த நிலையில செயல்படுங்கிறாங்க. நான் யார், இந்த 2 வார்த்தைக்கு விடை தெரிந்தால் போதும் பிரபஞ்ச ரகசியங்கள் அத்துணையும் புலப்படுங்கிறாங்க அருட்தந்தை. உடல் நானா, மனம் நானா, உயிர் நானா, இல்ல அறிவுதான் நானா என்று உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அதன் விடை கிடைக்கும், அதனுடைய விடை நமக்கு கிடைக்கும் என்கிறார் அருட்தந்தை. உடல் தோற்றமா இருக்குது, உயிர் ஆற்றலா இருக்குது, மனம் உணர்வாக இருக்குது. மனம் தனியா இல்லைங்க, உயிரினுடைய பழக்க நிலை தான் மனம். உயிரோ அணுக்களுடைய கூட்டு, அணுவோ பிரம்மத்தின் இயக்க நிலை. அப்போ நானே பிரம்மம் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், பிரம்மமே நான் என்று சொல்கிறார்கள் மகான்கள். வள்ளுவர் சொல்றாருங்க, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்ன்றார். எவன் ஒருவன் சந்தேகமின்றி தன் உள்ளத்தை உணர்கின்றானோ அவன் தெய்வத்திற்கு சமமானவன்றார். உன்னை நீ அறிவா என்று ரமண மகர்ஷி சொல்றாங்க. இந்த உடல் ஆன்மாவுக்கான ஒரு ரதம் என்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான் என்று திருமூலரும் பாடல்ல பாடியிருக்கார். இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்து கொண்டால் அதன் மூலமான இறைவனை அறிய முடியும் என்று பல மகான்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. நான் யார் என்று வினவ நல்லுடலும் உயிரறிவு, நல்லிணைப்பால் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் என்று சொல்றார். அதாவது நல்லுடல் அப்படின்னா இந்த உடலை கவனிச்சு பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இல்லையா? இந்த உடல்ல எத்தனை உறுப்புகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு செல்லும் ஒரு அதிசயம் இல்லையா? அதைத்தான் சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்திணைந்து சிந்தனைக்கு எட்டாத செயல்களை இந்த உடலிலே நிகழ்த்துகிறது என்பதை அம்மா ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. இப்பேற்பட்ட இந்த நல்லுடல்ல இந்த உயிர்தான் பிரதான பொருள், புனிதமானது, சுத்த வெளி தன்னிருக்க ஆற்றலால எத்தனையோ கோடி காலமாக தன்னை இறுக்கி கொண்டு இறைத்துகளாகி விண்ணாக வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். அந்த விண்ணேதான் நம் உடம்புக்குள்ள உயிரா வந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய இருப்பு, இயக்கம், விளைவு அத்துணையும் சித்தர்கள் உணர்ந்தாங்க. அந்த உயிர் உணர்வைத்தான் அருட்தந்தை அவர்கள் தியானத்தில் நமக்கு உணர்த்தினாங்க. சிவவாக்கியர் சித்தர் சொல்றாரு, மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்களம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று வீசுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படிங்கிறார். மண்பானை உடைஞ்சு போயிடும்னு சொல்லி என்ன பண்றதுன்னு எடுத்து நம்ம அடுக்கி வைப்போம், உடைஞ்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு. வெண்கல பொருட்கள் கீழே விழுந்து உடைஞ்சி நசுங்கி போனாலும் அது தேவைப்படும் எடுத்து பாதுகாப்பா நம்ம எடுத்து வச்சுப்போம். ஆனா இந்த உடல்ல இருந்து உயிர் போனா நாரும் இல்லையா, ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி புதைப்பாங்க அல்லது எரிப்பாங்க. இந்த எஞ்சான் உடம்புக்குள்ளே நீயே மாயப்பொருளான உயிராக நின்று இப்படி விளையாடுகிறாயே ஈசனே என்று அந்த உயிரினுடைய அந்த மகத்துவத்தை உணர்ந்து இறைவனுடன் கேட்கிறார். அடுத்தது அறிவுங்க. அறிவேதான் தெய்வம் என்று சொன்னாங்க மகான்கள்.
அப்போ உயிர் வேறு அறிவு வேறா, அறிவு வேறு தெய்வம் வேறான்னா இல்லைங்க. அனைத்தும் ஒன்றுக்குள் ஒன்று அடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய படி, அரைப்படி, காப்படி, வீசம்படி போல அனைத்தும் ஒன்றுக்குள் ஒன்றுதான் இருக்குது. அப்போ மெய்ப்பொருளை பற்றிய அறிவு இருந்தால்தான் அந்த பிரம்ம நிலையை நம்ம உணர முடியும். அப்போ உடல், உயிர், அறிவு மூன்றும் நல்லிணைப்பால கூடணும்னு சொல்றாங்க அருட்தந்தை. இப்படி நல்லதொரு இணைப்புல கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். மனிதனுக்கு மட்டும்தாங்க ஒலிக்கும் தன்மை. மிருகங்கள் கூட ஒலி எழுப்பும். ஆனா மனிதனுடைய பேச்சு, அந்த தொனி தான் அவனுடைய சிறப்பு இல்லையா? அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, ஊனுடம்பே வாகனமாய் உள்ளியங்கும் ஆற்றல் உயிருங்கிறாங்க. உயிரேறும் வாகனம் தான் இந்த உடம்பு. இந்த உயிர் இறைவனை உணர்வதற்காக வந்திருக்குது. அது இந்த உடலை வாகனமாக வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. இப்போ திருவிழா காலங்கள்ல உற்சவரை தனியா எடுத்துட்டு வர்றதில்ல இல்லையா? அதற்கு ஒரு வாகனம் வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வராங்கல்ல. அது போல உடலும் உயிரும் தனித்தனியா இயங்க முடியாது. உடல் தனியா இருந்தா அதுக்கு வேற பெயர் இல்லையா? உயிர் தனியா இருந்தா அதை பேய் ஆவின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த உடல் இந்த உயிருக்கு ஒரு வாகனமாக இருந்து இறைவனை நோக்கிய பயணத்திற்கு உதவி செய்யுது. அதைத்தான் திருமூலர் சொன்னாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்று. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லிட்டார். அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, வான் கடந்த மெய்ப்பொருளே வாளறிவாம் அதுவே நான் என்று சொல்றார். அருட்தந்தை அந்த துரியாதி தவத்துல அந்த சக்தி களத்தை தாண்டி போகிற போது கிடைத்த அந்த பேரின்பத்தை தான் நம்மோட பகிர்ந்து கொள்றார். வான் கடந்த இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் தாண்டி அப்பால் இருப்பது சுத்த வெளி, மெய்ப்பொருள், சிவம், பிரம்மம் என்று உணர்ந்து பாடுறார். வாளறிவாம் என்றால் பேரறிவாளன் என்று பொருளுங்க. இந்த சிற்றறிவு அந்த பேரறிவாகி இறைவனை உணர்ந்து விட்டால், நம் அறிவால் சுவைத்து விட்டால் உள்ளம் பூரிக்கும். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்கள், மனசு, அறிவு, ஆன்மா அனைத்தும் தித்திக்கும். அது என்றென்றும் திகட்டாத பூ அந்த தித்திப்பு. நினைத்தாலே அறிவு பூரிக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல அழகா சொல்லுவாங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடுக்கும் கண்ணீர். அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என பாடுறார் 6ஆம் திருமுறையில. அதைத்தான் மகரிஷி வான் கடந்த மெய்ப்பொருளே வாளறிவாம் அதுவே நானாக இருக்கிறேன் என உணர்ந்த அந்த பேரின்ப கழிப்புல பாடுறாருங்க. அடுத்த கவியில முதல் வரியில சொல்றாரு, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன். அதாவது இறைவனை என்னுடைய உள்ளத்துல வைத்ததோடு இல்லாம என் செயல்களாலும் சிந்தனையாலும் என் வாழ்க்கையே வழிபாடாகவே மாற்றினேன்றார். இறைவனை வெளியே தேடாம என் உள்ளத்திலேயே இறைவனை நிறுத்தினேன் அப்படிங்கிறார். பல மகான்களும் தன்னுள் இறைத்தன்மை உணர்ந்து பாடியிருக்கிறாங்க. சிவவாக்கியர் அழகா ஒரு பாடல்ல சொல்றாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வள்ளீரோ, என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனேங்கிறார். என்னிலே இருக்கக்கூடிய உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். வள்ளுவர் கூட ஒரு குரல்ல சொல்லியிருக்காருல்ல, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் நீர பெறன்னுவாரு. மன தூய்மை பெற்றால் அங்கே இறை உணர்வும் அறநெறியும் தானா வந்துருன்றாங்க. சிவவாக்கியர் இன்னொரு பாடல குறிப்பிடுவாரு, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லு மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே சுட்ட சட்டி தட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிறார். 2 கல்லை வெட்டி எடுத்து ஒரு கல்லை படியாக்கி மிதிக்கிறோம், இன்னொரு கல்லை சாமியாக்கி முணுமுணுன்னு மந்திரம் சொல்லி வழிபடுறோமே, நட்ட கல்லு பேசுமா, நாதனாகி இறைவன் நம் உள்ளிருக்கையிலே அப்படிங்கிறார். அது மட்டுமான அடுத்த லைன் தாங்க ஹைலைட்டு, கறி சமைத்த சட்டிக்கு கரியினுடைய சுவை தெரியாது இல்லையா? அது போல நமக்குள் நாதனாகி இறைவன் இருப்பதை நாம உணராம இருக்கிறோம். உணர்ந்துட்டா நாம் அவன் புகழை போற்றி பாடிக்கொண்டே இருப்போம். அதை உணர்ந்த அருட்தந்தை அவர்கள் அந்த பேரின்பத்துல தான் இறைவனை உள்ளமர்த்தி போற்றி வந்தேன் ஏற்றி வந்தேன் என்று பாடுறாருங்க. அடுத்த வரியில சொல்றாரு, என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன்றார். பொதுவா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், நான் இறைவனை நினைக்கிறேன், நான் கடவுளை வழிபடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா சுவாமிஜி எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் அவனோடு இணையல, என்னை அவனுள் இணைத்தான் அப்படிங்கிறாங்க.
ஒரு தாய் தன் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொள்வது போல இறைவனே என்னை அன்புடன் தன்னுள் சேர்த்து கொண்டான் என்று சொல்றாங்க. இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் அழகா சொல்றாங்க, என்னை ஆண்டாய் அடியே நல்லேன் என்று. என்னை நீதான்பா ஆட்கொள்ற, நான் என்று ஒன்று அங்க இல்லைன்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் என்ற பேதமை ஒழிந்த பின் நானிலும் ஒளியுற்றதேன்றார். நான் என்ற அந்த கர்வம், அந்த அகங்காரம் ஒழிஞ்சிச்சுன்னா உலக மக்கள் உள்ளத்திலே அருட்பெருஞ்சோதி ஒளி வீசுங்கிறார். உதாரணமா பால்ல நீரை ஊத்தி கலக்கினா நீர் தனியா பால் தனியா தெரியாது இல்லையா? அது போல சுவாமிஜி தவத்துல ஆழ்ந்து மெய்ப்பொருளோடு இரண்டர கலந்ததனால் நான் வேறு இறைவன் வேறு அல்ல, நான் பாடல இறைவன் என்னுள்ளிருந்து பாடுகிறான் என்பதுதான் இறைவனாகி பாடுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்குன்றார். நான் மட்டும் அந்த பேரின்பத்தை உணர்ந்தா போதாது, உலகில் பிறந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த உண்மை பொருளாகிய இறை சக்தி இருக்கிறது என்பதை உணரணும். நீங்களும் அந்த பேரானந்தத்தை உணர்ந்து கடை தேர வழி சொல்றேன், வாருங்கள் நண்பர்களே அப்படின்னு அழைக்கிறார். கடல்ல ஒரு அலை எழும்புது, அலை நினைக்குது நான் தனி என்று. ஆனா உண்மை என்னன்னா அலை தனி இல்லை, அந்த கடலுடைய ஒரு பின்னம் தான் இல்லையா? அந்த மாதிரி நீ தனியா இல்லப்பா, அந்த பரம்பொருளுக்குள்ளதான்பா இருக்கிற அப்படிங்கிறாரு நம்முடைய அருட்தந்தை. மாணிக்க வாசக பெருமான் ஒரு வரியில சொல்றார், ஒரே வரிதாங்க, தேடி கண்டுகொள்ளும் தேவை இனி இல்லைன்றார். இனி நீ இறைவனை தேட வேண்டாம், ஏன்னா தேடுகிற நீயே அவனுள் தான் இருக்கிறாய் என்று சொல்றார். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதைங்க. கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் குஞ்சு தன் அம்மாவிடம் கேட்டுச்சான், கடல் எங்கம்மா இருக்குன்னு சொல்லி. அதுக்கு அம்மா மீன் சொல்லிச்சான், இதுதான்பா கடல்னு. அதுக்கு குட்டி மீன் இல்ல இல்ல அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்குதான். அதுக்கு அம்மா மீன் குட்டி மீனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த குட்டியை தூக்கி கரையில தூக்கி போட்டுடுச்சான். உடனே குட்டி மீன் அலறி அடித்து கொண்டு துள்ளி குதிச்சு அம்மா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என கத்தி கூச்சல் போட்டுச்சான். அம்மா மீன் அதை மீண்டும் கடல்ல தூக்கி விட்டுச்சான். அது போல இறைநிலை என்ற வெளியிலே இருந்து கொண்டு கடவுள் எங்கே கடவுள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறோமே. கண்ணதாசன் கூட ஒரு பாடல் அழகா சொல்லியிருப்பாரு, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணையும் மறந்தே வாழ்கின்றான் தினம் கடவுளை தேடி அலைகின்றான்னு சொல்றார். அருட்தந்தை சொல்றார், நீ கடவுளை தேடி வெளியே போக வேண்டாம்ப்பா, நீ எங்கேயும் அலையாத, தியானத்துல உனக்குள்ள கடந்து கடந்து உள்ள செல்ல செல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளான கடவுளை உன்னால உணர முடியுங்கிறாங்க. அடுத்த வரையில சொல்றாரு, உலகப் பொருள் அனைத்து உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றார். இந்த வரிகள் ஒரு மனித ஒருமைப்பாட்டினுடைய குரல் இல்லையா? இது அவர் உள்ளத்திலே எழுந்த உலகளாவிய பிரார்த்தனை என்று கூட சொல்லலாங்க. நாமெல்லாம் இறைவனுடைய என்ன கேட்போம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், என் மதம் வளரணும் தான் நம்ம கேட்போம். ஆனா மகான்கள் நான் என்று எந்த இடத்துலயும் தொடங்கவே மாட்டாங்க, உலகம் என்றுதான் தொடங்குவாங்க. மாணிக்க வாசகர் பாடுறாரு, யாவர்க்குமாம் இறைவன் யாவர்க்குமாம் பரமன் என்று சொல்றார். இறைவன் ஒரு மதத்துக்கோ ஒரு மொழிக்கோ சொந்தமானவன் இல்ல, அனைவருக்கும் பொதுவானவன். எப்படி சூரியன் எல்லாருக்கும் ஒளி தர்றானோ அது போல மகான்கள் எல்லாருக்கும் அருள் கொடுப்பார்கள் என்கிறார். கண்ணதாசனுடைய அழகான வரிகள் பாருங்க, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம் என்று சொல்றார். அதுபோல அருட்தந்தை உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன் என்று சொல்றார். அடுத்த கவியினுடைய முதல் வரியில சொல்றாரு, உலகப் பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் என்று. உலகப் பொருள் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல நம்ம வாழணும்னா அதுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம், உறவுகள், செல்வம் அனைத்தும் வேணும். இது யாராலும் மறுக்க முடியாது. பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஆனா உலக பொருள் எவ்வளவுதான் நம்ம அனுபவிச்சாலும் அதுல நமக்கு திருப்தி வருமா, நிறைவு வருமானா வராது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா இந்த மனசு கேட்கும், அமைதி என்பது வர வாய்ப்பே இல்லைங்க. உடலுக்கானது உணவு பொருள் இல்லையா? ஆனா உயிருக்கான உணவு எதுன்னா அதுதான் உண்மை பொருளான மெய்ப்பொருள்ன்றாங்க. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். உடல் அழிந்து போயிடும், ஆனால் உயிர் அழியாது. அது அறிவாய், அன்பாய், உணர்வாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும்ங்கிறாங்க. மனிதன் 1000 கலைகள் 64 கண்டுபிடிச்சு அதை ரசிக்கிறான். சமையல் உட்பட ஆடல், பாடல், ஓவியம், இசை அனைத்தும் கண்களுக்கு மட்டுமல்ல அறிவிற்கும் அமைதியை கொடுக்குது இல்லையா? இந்த கலைகள் உடலுக்கு உரமும்
மனதுக்கு மகிழ்ச்சியையும் அறிவிற்கு திறமையும் கொடுக்கக்கூடியது. இது மட்டும் இருந்தா மனிதன் சந்தோஷமா வாழ்வானான்னு பாத்தீங்கன்னா வாழ மாட்டான். அதுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் என்ற ஒரு உரம் வேணுங்கிறாங்க. இந்த ஒழுக்க நெறிதான் சமுதாயத்துல குறைபாடா இருக்குது. ஒழுக்கம் இல்லாத அறிவு கூர்மையான ஆயுதம் போன்றதுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், செல்வந்தனா இருந்தாலும் ஒழுக்கம் தவறினால் சமூகத்தால் தூற்றப்படுவார்கள். அதனாலதான் வள்ளுவர் அழகா குரல்ல சொல்றாரு பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறாங்க. ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக மதித்து வாழணும்னு சொல்றாரு. அருட்தந்தை ஒழுக்கத்துக்கு அழகான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒழுக்க நெறிதான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று என்று குறிப்பிடுறார். அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழ்கின்றேன் என்று. மேல சொன்ன அத்துணை செய்திகளையும் உள்வாங்கி உண்மையான ஞானத்தை நம்ம பெற்றுட்டோம்னா அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் உயர்த்துவதோடு மட்டுமல்லாம சமூகத்தையும் உயர்த்துன்றாங்க. இறை உணர்வு வந்து விட்டால் சேவை மனப்பான்மை தானா வந்துருங்கிறாங்க. நடுநின்று வாழுகின்றேன். நடுநிலை என்பது ஏழை பணக்காரன், இன்பம் துன்பம் புகழ் பழி சுகம் துக்கம் அனைத்தையும் சமநோக்காக கருதி வாழுகின்றேன் என்று அழகா சொல்றாங்க அருட்தந்தை. அடுத்த வரியில சொல்றாரு, நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவில் தொண்டாற்றி என்று குறிப்பிடுறார். மனிதன் உண்மையான பொருளை உணர்ந்து விட்டால் அது உள்ளத்தில் தங்காது, எல்லோரையும் சக மனிதனாகவே பார்க்க செய்யும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனார் சொன்ன வாக்குக்கு இணங்க ஜாதி மத இன மொழி வேறுபாடு பார்க்காம நாடு முழுதும் சென்று அறிவு துண்டாற்றி வாழ்வான். அப்படிதான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றார். இன்றைய காலகட்டத்துல மக்களிடத்துல பொருள் வறுமையோ பசி வறுமையோ இல்லைங்க. நாடு தண்ணீரில தான் இருக்குது. ஆனா ஏன் மக்களிடத்துல மகிழ்ச்சியோ நிறைவோ அமைதியோ இல்லைன்னா அதுக்கு காரணம் அவர்களிடம் அறிவு பற்றாக்குறைதான். அந்த அறிவை மேம்படுத்திட்டா உயர்த்திட்டா போதும், மக்கள் துன்பமில்லாமல் வாழ்வார்கள் என்று நினைத்துதான் மக்களுடைய அறிவு பசியையும் ஆன்ம பசியையும் போக்க மனவளக்கலையில ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கி தொண்டாற்ற செய்தார்கள் அருட்தந்தை. இதுதான் அருட்தந்தையினுடைய ஞானத்தினுடைய உச்சநிலை. உடலுக்கு பொருள் தேடுங்க, உயிருக்கு உண்மை பொருளை தேடுங்க, ஒழுக்கத்தை தவற விடாதீர்கள், நடுநிலையில் நிலைத்து நின்று வாழுங்கள், கிடைத்த அறிவை சமூகத்திற்கு தாருங்கள் என்று இந்த கவியின் மூலம் விளக்குறார். அடுத்த கவியினுடைய முதல் வரியில சொல்றாரு, வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினதா என்று. வையமெல்லாம் வாழட்டும் என்பது ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க, உலக உயிர்களுக்கான பிரார்த்தனைன்னு சொல்லலாம். ஒரு தாய் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மட்டும் நல்லா சாப்பிட்டா போதும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? வீட்டுல உள்ள எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அது போல உண்மையை உணர்ந்த மகான்கள் உலக மக்கள் எல்லாரும் உடல் நலத்தோடு மன அமைதியோடு மகிழ்ச்சியா வாழணும்னு தான் நினைப்பாங்க. வள்ளுவர் கூட சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று. வாழ்க்கை வளம் காத்தினைதான் என்றாங்க. வளம் என்றால் குறைவுபடாத செல்வம் என்று பொருள். உலக மக்கள் நல்லறிவை பெற்றுவிட்டா அவங்க வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம வளத்தோடு இனிமையா ஒருவருக்கு ஒரு ஒத்தும் உதவி வாழும் தன்மை இயல்பா வந்துருங்கிறாங்க. அடுத்த வரியில சொல்றாரு, வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே என்றாங்க. சில நினைப்பாங்க ஆன்மீகம் என்பது இன்பத்தை விட்டுவிட வேண்டும் என்று. ஆனா அப்படி இல்லைங்க. உதாரணமா ஒரு குழந்தை அதிகமா சாக்லேட் சாப்பிட்டா நோய் வரும் இல்லையா? துன்பம் தான். அளவா சாப்பிட்டா அது இன்பம் இல்லையா? மெய்யறிவு என்றால் அளவோடு அனுபவித்து வாழ்வுதான் சொல்றாங்க. அடுத்த வரியில சொல்றாரு, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். ஒரு மனிதன் நாள் முழுதும் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு இரவுல படுக்கிற பொழுது இதுதான் வாழ்க்கையா என்ற அந்த கேள்வி நாட்டம் எழணும். இந்த கேள்வி ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உடையது. இந்த நாட்டம் வந்தா மனிதன் என்ன பண்ண மாட்டான், தப்பு செய்ய மாட்டான், பிறரை ஏமாற்ற மாட்டான். இந்த கேள்வி உலகில் உள்ள மக்களிடம் ஓங்க செய்ய வேண்டும்ன்றார் அருட்தந்தை. அடுத்து ஒரு வரியில சொல்றாரு, உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபடன்றார். உண்மை எப்பொழுதும் ஒரு வீட்டுக்குள்ள அடையாது. உதாரணமா ஒரு விளக்கு வீட்டுல எரிந்தா அந்த வீடு மட்டும்தான் ஒளி வீசும் இல்லையா? அதே விளக்கு வீதியில வைக்கப்பட்டால் எல்லோருக்கும் பயன்படும். அது போல மெய்ஞானம் என்பது தேசம் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து உலகெங்கும் மக்களிடம் ஓங்க வேண்டும். அனைவருடைய உள்ளமும் ஒன்றுபட்டு அன்போடு கருணையோடு உருத்தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார் அருட்தந்தை. இந்த கவியினுடைய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும், இயற்கை வளத்தை இனிமையாக துய்த்து நீதி நெறியோடு அளவு முறை காத்து அனுபவித்து மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த உண்மையை உலகமெங்கும் பரவவிட்டு
நம் அனைவரினுடைய உள்ளங்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மகா மந்திரத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அருட்தந்தை. அந்த தாரக மந்திரத்தை தான் நம்ம தினம் ஜூம் நிகழ்வுல மதன் ஐயாவோடு இணைந்து நாமும் வையகத்தை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். வாழ்க மெய்யறிவு, வாழ்க ஒற்றுமை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த கவியினுடைய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நமக்கு இந்த பேரின்ப கழிப்பு என்ற கவியை மிகவும் சிறப்பாக, ரொம்ப தெளிவான குரல்ல மிகவும் அழகாக பாடி கொடுத்த அமுதவல்லி அம்மா அவர்களுக்கும் அனு அம்மா அவர்களுக்கும் மிகச்சிறந்த பாராட்டுகளும் நன்றி என்ற வாழ்த்துக்களும். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய சிந்தனையில பார்த்த விஷயங்களை நம்ம ஒரு தொகுப்பா பார்த்துருவோம். அதாவது இன்றைய பேரின்ப கழிப்பு என்ற இந்த கவியில என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்ட்டு அம்மா மூவருமே கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது மகரிஷி அவர்கள் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல மிகச்சிறிதா இருக்கின்ற இந்த ஓர் உயிர் மனிதன். அந்த மனிதனோட மனதோட வல்லமைய மகரிஷி வியந்து பாக்குறாரு. இந்த சிறிய மனிதனோட உடல் அமைப்பையும் இயக்கங்களையும் எண்ணி பார்த்து வியக்கிறாரு. இப்படி அதிசயிக்கத்தக்க அம்சங்களை கொண்ட இந்த மனிதன் தாயோட கருப்பையின் மூலம் இந்த மண்ணுலகில தோன்றிய விதத்தையும், அந்த கருவை தாங்கக்கூடிய பெண்ணினத்தோட மகத்துவத்தை பத்தியும் உணர்த்தி, அதை உணர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத வினவறாரு. இப்படி இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பெண்களை அவமதித்தவர்களோட நிலையையும், அந்த பெண் மதிப்பை போற்றியவர்களோட நிலையையும் கூட ரொம்ப தெளிவா தன்னுடைய கவியில விளக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த இறைநிலையே ஓரறிவு முதல் ஆறறிவு உயிராக தன்மாற்றம் அடைந்த அந்த இறையின் பெருங்கருணைய போற்றி பாடுறாரு. அத்தகைய பெருங்கருணை கொண்ட இந்த இறை எங்குமே நீக்கமற நிறைந்துள்ளதையும், அந்த இறையை உணர்வதற்காக தன்னுடைய மனதை துரியாதீத நிலையில நிறுத்தி தவமாற்றி தாம் உணர்ந்தவற்றை மகரிஷி பகிர்ந்து கொள்றாரு இந்த கவிகள் மூலம். தொடர்ந்து நான் யார் என்று தன்னுடைய மூலத்தை அறிகின்ற வாலறிவையும், தானே அவனாகவும் அவனே தானாகவும் இருக்கின்ற அந்த உண்மையை தான் மட்டுமே உணர்ந்து அனுபவிக்காது இந்த உலக மக்கள் அனைவருமே பெற வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டுணர்வோடு பாடுறாரு. அனைத்தையுமே சமநிலையோட கண்டு தொண்டாற்றும் நிலையில தான் வாழ்ந்த அந்த நிலையையும் உண்மை இன்பம் மெய்யறிவு பெற்று, உண்மை இன்பமான இந்த மெய்யறிவை பெற்று இந்த வையகம் முழுவதுமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெரும் கருணையோடு என்ற உன்னத உணர்வோடு இந்த பாடலை மகரிஷி நிறைவு செய்யறாங்க. இந்த கருத்துக்கள் அனைத்தையுமே மாலதி அம்மா, சுசிலா அம்மா மற்றும் இறைமலர் அம்மா அவர்கள் தங்களுடைய பாடல் விளக்கத்துல மிகவும் சிறப்பாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க. அம்மா அவர்கள் அனைவரையும் வாழ்த்திருவோம். வாழ்க வளமுடன். இதுவரையிலும் மிக சிறப்பாக இந்த பேரின்ப கழிப்பு என்ற கவியை பாடி கொடுத்த அமுதவல்லி அம்மா மற்றும் அனு அம்மா அவர்களுக்கும், அதற்கு விளக்கமளித்த மாலதி அம்மா, சுசிலா அம்மா மற்றும் இறைமலர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க நன்றி. தொடர்ந்து சிவ